வணக்கம் மக்களே, இன்னைக்கு சூப்பரா சிம்பிளா ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை வேக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ வேக போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா, அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு பிடி சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு பல் உரித்து வச்சுருக்கோம், ஒரு 15 பல், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு கட்டை அளவுக்கு புதினா, ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை 3, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பிரியாணி மசாலாவுக்கு ஒரு 25 கிராம் எண்ணெய், 25 கிராம் நெய் சேர்த்துக்கலாம் சரி சமமாக. இப்போ தேவையான மசாலா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், பிரியாணி மசாலா. இப்போ கொஞ்சமாக நம்ம பட்டை, நம்ம தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இது பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம் சேர்ந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் 2 சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்க கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மசாலாவை பூரா சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கி, பாருங்கள், இந்த கலரை பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதையும் வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்குவோம். தயிரை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தயிரும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ லெமன் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 பழம். தயிர் 1 கப் தயிரா? தயிரா ஒரு 5 ஸ்பூன் கிட்ட, 1/2 கப்பு தயிர். இப்போ பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம். இதில் இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்திருக்கோம். 600 கிராம் இருக்குது. இதை நல்லா கழுவி 3 தடவை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுக்குவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம்.
உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். என்ன அரிசி? சீரக சம்பா அரிசி. இப்போ இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிரியாணிக்கு நான் வந்து இந்த கறி தண்ணி வந்து ஒரு 7 டம்ளர் இருக்குது. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சாதா தண்ணி. சாதா தண்ணி 8 டம்ளர். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 கிலோ கறி. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விசில் போட வேணாம். சிம்முலையே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடணும். ஆமாம். எங்களுக்கு 10 நிமிஷம். எங்கள் குக்கரில் உங்களுக்கு எப்படி தம்மில் போடுறதா இருந்தாலும் தம்மில் போட்டுக்கோங்க. நான் குக்கர்லேயே செஞ்சிடுறேன். குக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம், நான் குக்கர்லேயே எப்போதும் செஞ்சிடுவேன். நான் மற்றபடி மசாலா பொருள் மற்ற எல்லாமே சேம் தான். இப்போ மூடி போட்டு நம்ம வந்து தம் போட போகிறோம். இதில் வந்து இந்த ஸ்டேஜில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி போட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பார்ப்போம் அடுத்தது. ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டு 10 நிமிஷம். இப்போ நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. கறி பாருங்கள், பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.